எனக்கு மட்டும்தான் இப்படிலாம் தோணுமா, இல்லை எல்லாருக்கும் இப்படி தானான்னு எனக்கு தெரியல. நான் செய்கிற ஒரு சில விஷயங்கள் தப்பாக போயிடுச்சு அப்படின்னா அது என்னால் தான், 100% ரெஸ்பான்சிபிலிட்டி நான் தான் அப்படின்னு போட்டு மண்டையை பிச்சுக்கிட்டு இருப்பேன். இதில் பியூட்டி என்னன்னா, அதுக்கு ஆக்சுவல் ரீசன் நானாக இருக்க மாட்டேன். நம்ம செய்கிற எல்லா விஷயமே பிளான் பண்ண போல நடக்காது. 1-2 அப்படி இப்படி தான் நடக்கும். அதுலேயும் ஒரு சில விஷயம் 99% அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிடும். 1% தான் நம்ம கையில் இருக்கும். அந்த 1%க்கு ஃபுல் எஃபர்ட்ஸ் போட்டு தப்பாக போயிட்டு இருக்கிற அந்த விஷயத்தை கரெக்டாக மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணலாம். அது நியாயமான விஷயம். ஆனால் ஒரு சிலது 100% அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிடும். அப்போ என்ன போல மண்டையை போட்டு பிச்சிக்காம சிம்பிளா ஒரு சொல்யூஷன் சொல்லவா? கடவுள் மேல பாரத்தை போட்டு கம்முன்னு இருங்க. நான்லாம் ஃபுல் சரண்டர். எனக்கு தெரியாது, இது எப்படியாவது சரியாகிடணும், என்ன ஷேம் பப்பி ஷேம் ஆக்கிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ப்ரேயரா தான் இருக்கும். எனக்கு அதை தவிர வேற வழியும் இல்லை. அண்ட் ஒரு சீக்ரெட் சொல்லட்டா, அப்படி கர்த்தரை நம்பி விட்ட ஒரு சின்ன காரியமானாலும் சரி, இது வரைக்கும் எனக்கு தப்பா போனதில்லை. இதை ஒரு சில பேர் பாசிட்டிவ் திங்கிங்னு சொல்லுவாங்க, ஒரு சில பேர் கடவுள் நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க. என்னவா வேணா இருக்கட்டும், அவங்க கை மீறி போன விஷயத்தை நினைச்சு கன்ஃபியூஸ் ஆகாம அதை அப்படியே விட்டுருங்க, போற போக்கில் சரியாயிடும். அப்புறம் இந்த வைரல் சீஸ் மேகில எப்படி எல்லாரும் 4-5 சீஸ் ஸ்லைஸ் போடுறாங்கன்னு தெரியல, கொஞ்சம் தகட்டிடுச்சு. திருப்பி செஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு ஆகா ஓகோன்னு இல்லை, சுமாராக இருந்துச்சு.